When life hits you from all sides, what to do when everything goes wrong? ஒரே நேரத்தில் பல அடிகள் சேர்ந்து விழுகும்போது எந்திரிக்கிறதுக்கு உண்மையுமே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, மணி ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலி ப்ரெஷர், ஃபெயிலியர், loneliness, too much of expectations, and suddenly even small things start feeling very heavy. என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய லைஃப் எல்லா இடத்துல இருந்தும் பாதிப்பை கொடுக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல ப்ராப்பரான பிளானிங் இல்லாமல் உன்னதமான கோல்ஸ் இல்லாததுடைய பிரதிபலிப்பு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு சாதாரண மோட்டிவேஷன் அப்படிங்கிறது யாருக்கும் ஹெல்ப் பண்ணாது. when a person has got supreme goals, meaning in life, purpose in life, ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது அதுதான் அவருடைய அல்லது அவங்களுடைய ஒரு ஃபியூவலாக இருக்கும். the domino illusion அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப் பல இடங்கள்ல இருந்து நம்மளை அடிக்கும்போது நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், ஃபேமிலி ஸ்ட்ரெஸ், கேரியர் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் ஒன்றா வரும்போது நம்ம பிரெயின் என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணி ஒரு டெரிஃபிக்கான மான்ஸ்டராக இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் இமேஜாக பார்த்து பயப்படும். ஒரு பர்டிகுலர் பிரச்சனையை வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனை கூட இன்னொன்று ப்ளீட் ஆகிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு கற்பனை. எனக்கு ஃபினான்ஷியல் அந்த பிரச்சனை இருக்குது, இந்த ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்கும்போது என்னுடைய இந்த விஷயம் நடக்காது, என்னுடைய அந்த விஷயம் நடக்காது, எனக்கு இதெல்லாம் ஏற்படும் அப்படின்ட்டு ஒரு பிரச்சனையை வச்சு தே மேக் திங்ஸ் ப்ளீட் டு ஈச் அதர். ஒரு பிரச்சனை தான், ஆனால் அந்த பிரச்சனையை 10 விதமாக செயின் ரியாக்ஷனோட போட்டு பண்ணுறது அப்படிங்கிறது இது லைஃப் ஹிட்டிங் ஃப்ரம் ஆல் சைட்ஸ் அப்படிங்கிறது இல்லை. லைஃப் ஹேஸ் கிவன் ஒன்லி ஒன் சேலஞ்ச், பட் தட் பர்சன் ஹிம்செல்ஃப் ஆர் ஹர் செல்ஃப் ஹேஸ் புட் அப் திஸ் domino illusion effect. So இது அவங்க தான் கண்ட்ரோலில் எடுக்கணும். The first mistake people make during difficult times is trying to solve their entire life immediately. உடனடியாக எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு மைண்டை கொண்டு போய் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா கம்பார்ட்மெண்டலைசேஷன். இந்த கம்பார்ட்மெண்டலைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா மென்டலாக விஷயங்களை செப்பரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லைக் நான் ஃபினான்ஷியல் இஷ்யூ அப்படிங்கிறத நான் டீல் பண்ணும்போது என்னுடைய ஃபேமிலி பிரச்சனையை பற்றி நான் யோசிக்கக்கூடாது. அண்ட் வைஸ் வர்ஸா ஃபேமிலி பிரச்சனையை பற்றி நான் யோசிக்கும் போது ஃபினான்ஷியலாக நான் எதுவும் யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மென்டலாக ஒவ்வொரு விஷயத்தையும் கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி ஒவ்வொன்றா ஃபேஸ் பண்ணுறது தான் இந்த கம்பார்ட்மெண்டலைசேஷன் அப்படிங்கிற டெக்னிக். யூ see you cannot control when a check is getting cleared or when an examination is scheduled. உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ஸ் எப்போ கிளியர் ஆகணும் உங்களுக்கு தெரியாது. வீட்டில் இருக்கிற பிரச்சனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, உடனடியாக அதை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எதுவும் தோணாமல் இருக்கலாம். பட் யூ கேன் கண்ட்ரோல் யுவர் பிரெத், யூ கேன் கண்ட்ரோல் யுவர் வாக், யுவர் ஃபுட் அண்ட் ஹவு கைண்ட்லி யூ ஸ்பீக் டு யுவர் ஃபேமிலி டுடே. ஸோ கண்ட்ரோல் த நெக்ஸ்ட் 60 minutes, நாட் த நெக்ஸ்ட் 6 months. ஸோ இதுதான் கம்பார்ட்மெண்டலைசேஷன் அப்படின்னு. அட்டாமிக் ஹேபிட்ஸ் அண்ட் த ஹாப்பினஸ் ட்ராப், இந்த 2 புக்லையும் இந்த மாதிரி லைஃப் ஹிட்டிங் ஃப்ரம் ஆல் சைட்ஸ் அப்படின்னு நாம் ஒரு மோசமான சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது இந்த 2 புக்கில் இருந்தும் ஒரு காமனான சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா யுவர் ஃபர்ஸ்ட் ஜாப் இஸ் நாட் வின்னிங், இட் இஸ் ஸ்டெபிலைசிங். பில்ட் அ சிஸ்டம் ஃபார் பேட் டேஸ். பேட் லைஃபுக்கல்ல பேட் டேஸுக்கான சிஸ்டத்தை ரெடி பண்ணுங்க அப்படின்னு டைனி ஹேபிட்ஸுங்கிற புக்கில் எழுதப்பட்ட ஒரு விஷயம் அது. பேட் டே சிஸ்டம்: ப்ரிப்பேரிங் யுவர் ஓன் பெட், taking 10-minute walk whenever you are feeling stressed, doing one important task, basking in the sunlight, journaling, sleeping on time. The goal during difficult periods is not peak performance. The goal is only stability. So you don't need perfect days to build better life. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆத்தர்ஸ், ஆர்டிகிள்ஸ், அப்புறம் இன்ஸ்பிரேஷனல் கான்டென்ட் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு ஒரிஜினலாக இம்மீடியட்டாக அவைலபிள் சோர்சஸில் இருந்தாலுமே இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜிக்கல் எவல்யூஷன் அண்ட் த ஃபாஸ்ட் சார்ஜ்டு லைஃப் ஸ்டைல் மெக்கானிசம்ஸ் அப்படிங்கிறதுக்கு அந்த செல்ஃப் ஹெல்ப் ஆத்தர்ஸ், சைக்காலஜிக்கல் ஆத்தர்ஸ் எல்லாம் கொடுத்த சொல்யூஷனை உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். எஸ், டு புட் இட் இன் அ நட்ஷல், எந்த செல்ஃப் ஹெல்ப் சைக்காலஜியும் உடனடியாக டக்குன்னு நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியாது. பிகாஸ் 1960s 1980s அப்படின்னு இருந்த லைஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் வேறு, இப்போ 2026 இந்த டைமில் இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் வேறு. எல்லாத்துக்குமே ஃபார் யங்ஸ்டர்ஸ், ஃபார் சில்ட்ரன், ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லைஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே காமனாக லிட்ரேச்சராக எழுதி வச்ச ஒரு சொல்யூஷனுங்கிறது ஒர்க் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் இஃப் தே டேக் ஆக்ஷன்ஸ் இன் டைனி லிட்டில் திங்ஸ் ஆஃப் தேர் லைஃப்ஸ், லைக் அவங்க எப்போ காலையில் எழுந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது, அப்புறம் ஹவு தே ஒர்க் அவுட், and how many times in a day they are meditating, and how many times in a day they are remembering about their purpose of life and goals. எத்தனை தடவை சப்கான்ஷியஸாக அவங்களுக்குள்ள அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாங்கன்ட்டு ஞாபகப்படுத்திக்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் மீனிங்கே மாற்றும், லைஃபுடைய மீனிங்கே மாற்றும். ஃபார் எக்ஸாம்பிள், கண்டினியூஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கிற ஒரு பர்சன் அவருடைய வழக்கத்துக்கு மாறின மாதிரி ஒரு விஷயம்
லைக் வேக்கிங் அப் அட் 5 o'clock எவ்ரிடே மார்னிங் அப்படின்ட்டு ஒரு 5 நாள் தொடர்ந்து செஞ்சாரு அப்படின்னா புது பேட்டர்ன் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன டாமினோ இல்யூஷன் அப்படிங்கிறது பாசிட்டிவா இங்கே ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் பிகாஸ் ஹீ இஸ் வேக்கிங் அப் எ லிட்டில் early, that too even before the sun rises, his attitude changes, and when his attitude changes, his approach changes. அண்ட் அணுகுமுறை மாறும் பொழுது அவருடைய செயல்கள் மாறுது. செயல்கள் மாறும் பொழுது ரிசல்ட் புதுசாக கிடைக்குது. ரிசல்ட் நல்லா இருக்கும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் மாறுது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் அப்படிங்கிறது நல்லா இருக்கும்போது கான்ஃபிடன்ஸ் ரைஸ் ஆகுது. ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் ஆஸ் அ சர்க்கிள், எ பாசிட்டிவ் விஷியஸ் சர்க்கிள். இப்படி வந்துக்கிட்டு ஒரு சேஞ்சை அந்த பர்சன் ஒரே ஒரு பர்டிகுலர் ஆல்டரேஷன் பண்ணும்போது டக்குன்னு இந்த மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிகழுது. ஸோ இது அந்த பர்சனுடைய சாய்ஸ். பேர்ட்ஸ் ஐ பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படி மேல இருந்து உங்க லைஃபை நீங்க பார்த்தீங்க அப்படின்னாவே 85% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் தட் யூ ஆர் ஃபேஸிங் இன் த லைஃப் அது எல்லாமே ஒரு நெகட்டிவ் அசம்ஷனோடைய ரெஃப்ளெக்ஷனாக தான் இருந்திருக்கும். நாம் நெகட்டிவாக அசியூம் பண்ணியிருந்திருக்கோம். அந்த அசியூம் பண்ணதுக்கு நியூரோ சயின்டிஃபிக்காக உயிர் கொடுத்து அந்த பிரச்சனையை நம்மளே வரவழைச்சிருப்போம். ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஹியர். ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் மேனிஃபெஸ்டிங் ஹியர். ஐ எம் emphasizing the point about the neuroscience. When you are giving life to something, a thought or a belief or an action, அதுக்கு நீங்கள் எவ்வளோ லைஃப் கொடுக்குறீங்களோ, எவ்வளோ இன்ஸ்டிங்டிவான எமோஷனல் சார்ஜ் அப்படிங்கிறது அதுக்கு கொடுக்குறீங்களோ அது உண்மையாகுது. And this applies for both good things and bad things as well. Right? So இதுவும் உங்களுடைய சாய்ஸ் தான். அப்போது லைஃப் ஹிட்டிங் ஃப்ரம் ஆல் சைட்ஸ் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய சாய்ஸை வச்சே சொல்யூஷன்ஸை உங்களால் எடுத்துக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னால் தட் இஸ் நாட் அன் எக்ஸாஜரேஷன். ஸோ நீங்கள் இப்போ இப்படித்தான் யோசிக்கணும். ஒரு ரெஃப்ளெக்டிவ் பிரின்சிபலை உங்களுக்குள்ள நீங்கள் சொல்லிக்கணும். அது என்னென்னா, தாட்ஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் த ட்ரூத். சம்டைம்ஸ் தே ஆர் ஃபியர் ஸ்பீக்கிங் லவுட்லி. ஸோ தேர்ஃபோர் மை மைண்ட் கேன் கிரியேட் ஸ்டார்ம்ஸ் தட் ரியாலிட்டி ஹேஸ் நாட் கிரியேட்டட் yet. அது மாதிரி உங்களுக்குள்ள இந்த சிச்சுவேஷனை வாட் ஐம் அண்டர் கோயிங் இஸ் ஜஸ்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி உங்களே நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் வாட் யூ கண்ட்ரோல். இது எல்லாரும் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறது தான், நல்லா உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் முக்கியமான நேரங்களில் இந்த சிச்சுவேஷனை நீங்கள் மறந்துடுவீங்க. தி அப்டிக்கல் இஸ் த வே அப்படிங்கிற புக்கில் இது சொல்லப்பட்டிருக்கு. ஸ்டாயிக் ஃபிலாசபர்ஸ் அவங்க எல்லாரும் சொல்கிற ஒரு முக்கியமான ஐடியா என்னென்னா, சஃபரிங் இன்க்ரீசஸ் when we try to control the uncontrollable things. நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாத ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது சஃபரிங் இன்னும் ஜாஸ்தியாகுது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு கேட்டிங்கன்னா, பீப்புளுடைய ஒப்பீனியன்ஸ், அப்புறம் உங்களுடைய பாஸ்ட் அன்ஃபேர் சிச்சுவேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம அதிகமாக யோசிக்கும் போது சஃபரிங் அதிகம் தான் ஆகுது. யூ ஹேவ் டு ஆஸ்க் ஒன் கொஸ்டின் ஹியர். அதுதான் இந்த புக்கில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். என்னென்னா, வாட் இஸ் ஸ்டில் அண்டர் மை கண்ட்ரோல் டுடே? இன்னைக்கு இந்த தருணத்தில் நான் கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி விஷயம் என்ன இருக்கு? மை எஃபர்ட், டிசிப்ளின், ஹானஸ்டி, ஹெல்த், லேர்னிங், ரொட்டீன்ஸ். ஸோ இந்த மாதிரி எது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கோ அதை மட்டும் எடுக்கிற அந்த மனப்பான்மை. பீஸ் பிகின்ஸ் when energy stops chasing the uncontrollable. கண்ட்ரோலே இல்லாத விஷயத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கும்போது தான் மன அமைதிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. எங்கே இது என்னை கொண்டு போகுது? நான் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் என்ன மாதிரி பெனிஃபிட்டை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு? நான் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த வழி நாளைக்கு ஃபியூச்சரில் யாரை கைட் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ் ஆகும்? அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல நம்ம யோசித்தோம்னா நல்ல ஆன்சர்ஸ் கிடைக்கும். வின்னிங் மூமெண்ட்டை விட அந்த வின்னிங் மூமெண்ட்டை அடையிறதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட அந்த பாதையில் வரக்கூடிய சேலஞ்சஸ் அண்ட் ப்ராசஸ் சேஞ்சஸ் அண்ட் சடன் ஷாக்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளை அதிகமாக வளர்த்து விடும். மோர் தேன் த வின்னிங், த பாத் அண்ட் த ப்ராசஸஸ் க்ரோ அஸ் மோர். ஸோ இது அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு லைஃப் என்ன எல்லா இடத்துல இருந்துமே அடிக்குதே, படாத பாடு படுத்துதே அப்படிங்கிற ஃபீலிங் இருந்துச்சுன்னா தென் த பர்சன் இஸ் இன் அ கண்டினியூஸ் லூப் அட்ராக்டிங் மோர் ஆஃப் சஃபரிங்ஸ்.